ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 109. இந்த பகுதியில் 116வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 13வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 13. ருத்ரோ பகுஷிரா பப்ருர்விஸ்வயோனிஷு சிஸ்ரவாகா அம்ருத சாஸ்வதஸ்தானோர்வராரோகோ மகாதபாக. நாமம் 116. ஓம் பகுஷிரசே நமக. பகு சிரசே, அதாவது எண்ணற்ற தலைகளை கொண்டு சிந்திப்பவர் என்று பொருள். இதை ராமானுஜர் வாதம் செய்த நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கலாம். ராமானுஜர் ஒரு சமயம் கர்நாடகத்துக்கு சென்றிருந்தார். அப்போது அந்த காலத்தில் அங்கே வாழ்ந்த அருகதராஜன் என்ற வித்வான் ராமானுஜரின் பெருமைகளை பற்றி கேள்விப்பட்டார். எளிய மக்களுக்கும் வேதத்தின் கருத்துக்களை சரியான முறையில் கொண்டு சேர்த்து அனைவரின் ஆதரவும் பெற்று ராமானுஜர் விளங்குவதைக் கண்டு அருகதராஜன் பொறாமை கொண்டார். ராமானுஜரை வாதத்துக்கு அழைத்து அவரை வெல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார். அப்போது அருகதராஜனின் சீடன் ஒருவன், குருவே, இந்த ராமானுஜர் வெறும் சமூக சேவகர்தான். அவருக்கு வடமொழி இலக்கணமோ நியாய சாஸ்திரமோ தர்க்கமோ தெரியாது. அவருடன் முதலியாண்டான், நடாதூர் ஆழ்வான் போன்ற சீடர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கற்றவர்கள். எனவே அந்த சீடர்களை ராமானுஜரிடமிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் நாம் அவரை எளிதாக வாதம் செய்து வென்றிடலாம் என்றான். இதை கேட்டு உற்சாகமடைந்த அருகதராஜன் ராமானுஜரை வாதப்போருக்கு அழைக்குமாறு தன் சீடர்களை அனுப்பி வைத்தார். ஒரு ஏரிக்கரை அருகில் எழுந்தருளியிருந்த ராமானுஜரிடம் வந்த அருகதராஜனின் சீடர்கள் வாதப்போருக்கு அழைப்பு விடுத்த போது ராமானுஜர் சொன்னார், நான் ஒரு துறவி. வேத நெறிக்கு எதிரானவர்களான அருகதராஜன் போன்றவர்களை நான் கண்ணால் கூட பார்க்கலாகாது. அதனால் என் சீடரான நடாதோர் ஆழ்வானை அனுப்பி வைக்கிறேன். அவரோடு வாதம் செய்யட்டும். நடாதூர் ஆழ்வான் தோற்றால் நான் தோற்றதாகவே ஒத்துக்கொள்கிறேன் என்றார் ராமானுஜர். அவர்களும் சரி என்று நடாதூர் ஆழ்வானை அழைத்து கொண்டு அருகதராஜனிடம் வந்தார்கள். அருகதராஜன், ராமானுஜருக்கு வாதம் செய்ய தெரியாது என என் சீடன் சொன்னது சரிதான் போலும். அதனால்தான் தான் நேராக வாதம் செய்ய வராமல் சீடரை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். அதை கேட்டு கோபம் கொண்ட நடாதூர் ஆழ்வான், எங்கள் குருவான ராமானுஜரே உங்களுக்கு நேரில் வாதம் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஏரிக்கரைக்கு சென்றார். அந்த ஏரிக்கரை தொண்டனூர் என்ற இடத்தில் உள்ளது. அந்த தொண்டனூருக்கு சென்றான் நடாதூர் ஆழ்வான். அங்கே சென்று நடந்தவற்றையெல்லாம் ராமானுஜரிடம் தெரிவித்தான். ராமானுஜரும், சரி, அப்படியானால் ஒரு திரையை கட்டிவிடுங்கள். அதன் ஒரு புறத்தில் நானும் மறுபுறத்தில் அருகதராஜனும் அமர்ந்து முகம் பார்த்து கொள்ளாமல் வாதம் செய்கிறோம் என்று கூறினார். அங்கே அந்த தொண்டனூருக்கே தன்னுடைய 1000 சீடர்களுடன் அருகதராஜன் வந்தார். ராமானுஜர் தன் சீடர்கள் அனைவரையும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்ல சொன்னார். தான் மட்டும் திரையின் ஒரு புறம் அமர்ந்தார். மற்றொரு புறத்தில் 1000 சீடர்களோடு அருகதராஜன் அமர்ந்தார். நீங்கள் 1000 பேரும் என்னுடன் வாதம் செய்யலாம், நான் தயார் என்று சொன்னார் ராமானுஜர். பிறகு அருகதராஜனும் அவரது 1000 சீடர்களும் கணைகளைப் போல தொடுத்த கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதிலளித்தார் ராமானுஜர். அதே நேரம் ராமானுஜர் முன்வைத்த எந்த வாதத்துக்கும் அருகதராஜனாலோ அல்லது அவரது 1000 சீடர்களாலோ
சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. அருகதராஜனும் அவர் சீடர்களும் மலைத்து போனார்கள். ஒரே நேரத்தில் எப்படி இத்தனை பேருடன் இவர் வாதம் செய்கிறார் என்று மலைத்து போனார்கள். இது எப்படி என்று அறிய விரும்பிய அருகதராஜனின் ஒரு சீடன் திரைக்கு அந்த புறம் எட்டி பார்த்தால் அங்கே என்ன கண்டான்? பார்த்ததும் மயங்கி விழுந்து விட்டான். ஆம், அவன் அங்கே கண்டது அங்கே ராமானுஜரை இல்லை, 1000 தலைகளுடன் ஆதிசேஷன் அமர்ந்து வாதம் செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்தால் மயங்கி விழமாட்டானா என்ன? இங்கே ராமானுஜர் முன்வைத்த வாதங்களை கேட்ட அருகதராஜன் அவரது பாண்டியத்தை உணர்ந்து கொண்டார். சுவாமி, நீங்கள் முன்வைத்த வாதங்கள் அனைத்துமே சரியானவையே. நீங்கள் சாதாரண மக்களிடம் பேராதரவு பெற்றிருந்ததால் உங்களுக்கு தர்க்க நியாய சாஸ்திரங்கள் தெரியாது என்று தவறாக கருதினேன். ஆனால் உங்களை போன்ற வேதாந்தி எவரும் இல்லை என்று இப்போது உணர்ந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து உங்கள் சீடனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். பிறகு இங்கே மயக்கம் தெளிந்த அருகதராஜனின் சீடன் ராமானுஜரிடம், சுவாமி, நீங்கள் 1000 தலைகளோடு ஆதிசேஷனாக அல்லவா அமர்ந்திருந்தீர்கள் என்று கேட்டான். ஓ, அப்படியா? உன் கண்களுக்கு வேண்டுமானால் 1000 தலைகள் தெரிந்திருக்கலாம் என்று வினயத்துடன் சொன்ன ராமானுஜர், அப்படி உனக்கு தெரிந்திருந்தால் அது எண்ணிறந்த தலைகளை உடையவனான எம்பெருமானின் அருள் என்று சொன்னார். அதற்கு அருகதராஜன், என்ன சொல்கிறீர்கள் சுவாமி என்று கேட்டார். எம்பெருமானை அளவிலடங்காத தலைகளை உடையவன், அதாவது பகுஷிரா என்று போற்றுகிறார்கள். இங்கு தலை என்பது சிந்திக்கும் ஆற்றலை குறிக்கிறது. அதாவது எண்ணிறந்த மனிதர்களால் எவ்வளவு சிந்திக்க முடியுமோ அவை அனைத்தையும் விட அதிகமாக சிந்திக்க வல்ல ஆற்றலை உடையவன் எம்பெருமான். இதை உருவகப்படுத்திதான் எம்பெருமானை பகுஷிரசே நமக என்று போற்றுகிறார்கள். அந்த எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமான் 1000 பேருடன் வாதம் செய்யக்கூடிய சிந்தனையையும் ஆற்றலையும் அடியேனுக்கு வழங்கியதால் 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் போல் நான் தெரிந்திருக்கிறேன் போலும் என்று சொன்னார். ராமானுஜர் ஆதிசேஷனின் அவதாரம் என்பது நாம் அறிந்த ஒன்றுதானே. என்றாலும் கூட அவர் பணிவுடன் இதை கூறுகிறார். இந்த 116வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களுக்கு நன்றாக சிந்திக்கும் ஆற்றலை எம்பெருமான் அருளுவார். அடுத்தது நாமம் 117. ஓம் பப்ரவே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.